நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பில்ட் காங்கிரீட் வைப்ரேட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாரண்டியோட கொடுக்குற வைப்ரேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம பாலிமேக் பிராண்டில் பண்ணியிருந்தோம். பாலிமேக் பிராண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் நீடில் தான் கொடுக்குறாங்க, 1.5 மீட்டர் நீடில் வரல. நிறைய பேர் 1.5 மீட்டர் நீடிலும் வேணும் எனக்கு, பட் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பவர் டூல்ஸில் பவர் பில்ட் அப்படிங்கிற காங்கிரீட் வைப்ரேட்டர் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவர் டூல் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் ப்ராடக்ட் டீட்டெயிலோ இல்லை டவுட் எதுவும் வந்ததுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸு வாட் வந்து 1400 வாட் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் வாரண்டியோடு வரும். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் வந்து நான் பார்த்த வைப்ரேட்டரில் வேறு இந்த வைப்ரேட்டருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்லாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வைக்கும்போது தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுதான் மிஷினு. வாரண்டி கார்டு எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் அன்பாக்சிங்கே பண்ணுறேன். ஸோ அந்த ரீசனுக்காண்டி அது தனியாக மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் பவர் பில்டு 1400 வாட்ஸ் இருக்கிற காங்கிரீட் வைப்ரேட்டரு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, டிசைன் வந்து நல்லா இருக்குது. அது போக வந்து நமக்கு ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கார்பன் வந்து நம்ம நார்மலாக நம்மளே வெளியே செக் பண்ணிக்கலாம். சில மிஷினுக்கு வந்து இந்த கேப்பை கழட்டிட்டு தான் உள்ளே பார்க்க முடியும். ஸோ அதுக்காண்டியே நிறைய பேர் பார்க்காம விட்டுருவாங்க, அது ஆரம்பிச்சிட ஃபாயில் பண்ண சான்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் வந்து கார்பன் வந்து தனியாக வெளியே நம்ம கழட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காம்பேக்ட் டிசைனு கிரிப் கொடுத்துருக்காங்க. சுவிட்சு நம்ம நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே த்ரெட்டு ஸ்க்ரூஸ் வந்து 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஹேண்டில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 மீட்டர் நீரில் நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இது இந்த இடத்துல உங்களால் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதை கண்டினியூட்டி போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீடில் வந்து 1.5 மீட்டர் நீடில் வந்து 1.5 மீட்டர் நீடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீடில் வந்து 1.5 மீட்டர் நீடில். ஸோ இந்த நீடில் வந்து எப்பவுமே லென்த் அதிகமாச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது உள்ளே இருக்கிற கம்பி வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேட்டரை கட் பண்ணி இதுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அதுமாதிரி இதை நம்ம மாட்டும் போது எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட் வந்து உள்ளே போயிடணும். ஷாஃப்ட் உள்ளே போயிட்டு ரிவர்ஸ் த்ரெட்டு வந்து ரிவர்ஸ் த்ரெட்டு போடணும். நார்மலாக ஃபார்வர்ட் த்ரெட்டு போடுவோம், இதுக்கு வந்து ரிவர்ஸ் த்ரெட்டு. ஸோ ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா லாக் ஆகிடும். ஓகே, ரொம்ப டைட்டாக ஆகுது. ஸோ கிராஸ் மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ரேட்டு. கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஸோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு என்னால் போட முடியல. ரிவர்ஸ் ரேட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணிங்க அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு டைட் ஆகும். நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகும். ஸோ இந்த ரிவர்ஸ் ரேட்டு போட்டுட்டு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. கழட்டும் போது இந்த இடத்துல ஒரு 4 அடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாளும் காங்கிரீட்லாம் ஏறிச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல கழட்டிட்டு நீங்கள் ரிவர்ஸ் த்ரெட் போடணும். எதுவுமே கழட்டும் போது இது நீடில் போயிடும். ஏன்னா மிஷின் வந்து மேக்ஸிமம் எந்த மிஷினுமே ஃபால்ட் ஆகாது, நீடில் மட்டும் தான் ஃபால்ட் ஆகும். ஸோ நீங்கள் நீடில் ஃபால்ட் ஆகும்போது எப்பவும் போல கழட்டுற மாதிரி கழட்டிங்கன்னா அது டைட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் த்ரெட்டு போடணும். ரிவர்ஸ் போட்டிங்களா டைட் ஆகுது. இப்போ நான் வந்து எப்பவும் போகிற மாதிரி ஃபார்வர்ட் போடுறேன், கலண்டுறது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கலண்டுரும். இந்த நீடிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நான் வந்து கட் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கட் பண்ணி வீடியோ எடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸ் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.